எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி. அண்ட் நீங்கள் எல்லாருமே எங்கள் லைஃப்பில் வந்து யூ ஆல் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட். அப்பா மியூசிக் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களை வந்து இட்ஸ் ஹெல்பிங் அஸ் அ லாட். அண்ட் இந்த கச்சேரி எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது ஃபஸ்ட் டே விவர் ஆல் எனக்கு பயங்கர டென்ஷன். அண்ட் அங்கே வந்து அப்பா ஆன்ஜியோவில் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் த மோமெண்ட் வி கேம் அவுட், ஃபஸ்ட் கால் வாஸ் ஃப்ரம் பண்ணைப்புறத்துலேருந்து கால் பண்ணி, என்னப்பா தம்பி இது அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு கேட்டு, நாங்கள் வேணாலும் கிளம்பி வந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நீங்கள் கிளம்பி வராதிங்க, இப்போ பார்க்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்பாவுக்கு உடம்பு சரியானோடனே நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் கால் வேறு எங்கேருந்து வரும், அதுக்கு நெக்ஸ்ட் கால் திருப்பியும் வந்து பண்ணைப்புறத்துலேருந்து வரும். பண்ணைப்புறம் ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக, அதாவது மக்கள், அவங்க வந்து எவ்ரி அதர் கால் வாஸ் ஃப்ரம் பண்ணைப்புறம். அண்ட் வேறு அவங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது எதுவுமே எனக்கு தெரியாது. எப்படியோ என் நம்பரை வாங்கிட்டு அவங்க வந்து அந்த நேரத்தில், அந்த எப்போ தேவைப்பட்ட நேரத்தில் வந்து அவங்க வந்து கால் பண்ணாங்க. அது வந்து என் மனசை வந்து ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இது பண்ணிடுச்சு. அண்ட் அவங்களுக்கு நான் வந்து எதுவுமே அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு கச்சேரி செஞ்சு அவங்களுக்கு காமிக்க முடியும். முடிஞ்சால் அப்பாவை அங்கே கூப்பிட்டு அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்தலாம். பண்ணைப்புறத்தில் பண்ணணுன்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அப்பா சொன்ன இது வந்து அந்த ஊர் வந்து தாங்காது, 1,00,000க்கு மேலே பீப்புள் வருவாங்க, ஸோ அங்கே பண்ணாத, பக்கத்தில் எங்கேயாவது பாருன்னு சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் தேனி சொன்னேன். சின்ஸ் ஸ்பான்சர்ஸ் வந்து மெயினாக கிடைக்காததுனால இவ்வளோ பெரிய ஷோ நடத்துறதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு இன்புட் தேவை. ஸோ ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதுக்காக நாங்கள் வந்து மதுரையில் இதை வச்சுருக்கோம். அண்ட் அங்கே வந்து இந்த பீப்புள் பண்ணைப்புறத்துலேருந்து தேனியிலேருந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம் பர்சனலாக. அண்ட் இந்த ஷோ வந்து அப்பாவோட ஃபேன்ஸ், ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், அவங்களுக்கான பிடிச்ச சாங்ஸ், பெஸ்ட் சாங்ஸாக செலக்ட் பண்ணி, இது வரைக்கும் ஸ்டேஜில் பாடாத சாங்ஸ், இது வரைக்கும் மற்ற ஷோஸில் பாடாத சாங்ஸாக செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிரபாகர் அங்கிள், நெப்போலியன் அங்கிள் எல்லாரும் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட சப்போர்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. ஃப்ரம் சைல்ட்ஹுட் எங்களுக்கு நீங்கள் தான் கூட இருந்திருக்கீங்க. ஐ ஹோப் யூ ஆல் சப்போர்ட் அஸ். இந்த ஷோ நல்லபடியாக நடக்கிறதுக்கு கடவுளோட பிளெஸிங்ஸ் ஃபர்ஸ்ட், அண்ட் உங்களோட சப்போர்ட் அது முக்கியமாக தேவை. தேங்க்ஸ். நிகழ்ச்சியில் வந்து சித்ரா, மனோ, ஹரிஹரன், சாதனா சர்கம், விஜய் பிரகாஷ், ஹரிச்சரன், ஷாலினி, அனிதா, SN சுரேந்தர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து பாடுறாங்க. நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். ஓ சாரி, 5th of April மதுரை தமுக்கம் கிரவுண்ட்ஸ் அதில் நடக்குது. இதுக்கு எனக்கு மற்றபடி சப்போர்ட் பண்ணுறது மிஸ்டர் செந்தில்வேல் அண்ட் நம்ம டாக்டர் சதீஷ், அங்கே இருக்கிற டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் ஃபுல்லாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு மெகா இவெண்ட்டாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பெஸ்ட் சவுண்ட், இது வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் கேட்டிருக்காத அந்த அளவுக்கு நல்லபடியான ஒரு சவுண்ட். அண்ட் எல்லாரோட சப்போர்ட் இருக்குது. டைரக்டர் ஆஃப் த ஷோ இஸ் வெங்கட்ரமணி. அண்ட் எங்களுக்கு another pillar டைமண்ட் சார், அவரோட ஹெல்ப்போட பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவை. ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அது கொஸ்டினே பண்ண வேணும். எல்லாரும் ஹோல் ஃபேமிலி. அதான் இப்போ சொன்னேன்ல, அந்த பண்ணைப்புறத்து மக்களுக்காக, அவங்களுக்காக பண்ணுற ஒரு ஷோ. அது வந்து பண்ணைப்புறத்தில் நடத்த அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறதுக்காக மதுரையில் பண்ணுறோம். ஐ மீன் ஸ்டேஜில் பாடாத, அப்பா ஷோஸில் பாடாத சாங்ஸ். அது சொல்லிட்டா ஸ்டேஜில் பாடும்போதே உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்காது. அப்படியா? ஒன்று பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் கொடுங்க, நான் பாடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எதுங்க? அது ஒன்றும் தப்பே இல்லையே. எனக்கு ஒரு சாங் பிடிக்கும், உங்களுக்கு ஒரு சாங் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலந்து நல்ல
ஷோவாக பண்ணலாம்ல உங்கள் சப்போர்ட்டில் பார்க்குறீங்க. இங்கே உங்களுக்காக நேரில் பார்க்குறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி பீப்புள் தான் நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் வந்து இப்போ வெங்கட்ரமணி கூப்பிட்றோன்னா இஸ் சேம். அங்கே யார் 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 பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் நாங்கள் இங்கே இன்வைட் பண்ணி அவங்கள தான் செய்ய சொல்லியிருக்கோம் ஷோஸை. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு ஷோ, சவுண்ட் அண்ட் லைட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக மனசில் நான் நினச்சது ஃபஸ்ட்டு ஷோ வந்து தமிழ்நாட்டில் அதுவும் மதுரையில் பண்ணணும்னு நினச்சேன். தற்செயலாக கேஎல் கான்செர்ட் வந்துடுச்சு. ஸோ அதை பண்ண வேண்டியதை போச்சு. இது வந்து எப்படியாவது இந்த டைமில் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எங்களோட ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் உங்களோட சப்போர்ட். நான் ஏமாத்தல. நான் என்ன சொன்னேன்னு நீங்கள் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. வெங்கட் பிரபு வந்து ஹோட்டல் கொடுத்தாருன்னா நான் ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறேன், இல்லை அவர் ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தா நான் ஹோட்டல் கொடுக்குறேன்னு சொன்னேன். வந்தவங்கள நான் கூப்பிட்டு போனேன். கேட்டு பாருங்க. மதுரைக்கு கூப்பிட்டு போகணுமா? இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் கவுண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு பால் வேணாலும் கையில் கொடுத்துட்றேன். சரிங்க, தெரியும் தெரியும். 2 hours டிரைவ். அது நான் கூப்பிட்டு வரேன். கண்டிப்பாக இருப்பாங்க அங்கே. ஆமாம்மா, அவங்களுக்காக தானே பண்ணுறது. இல்லை இல்லை, தமிழ் பாட்டு மட்டும்தான். மதுரைனா தமிழ் தான். ஆமாம், என்ன இது கேட்காதீங்க, அப்பாவை கேளுங்க. அப்பா வச்ச டைட்டில் சங்கீத திருநாள். ராஜாவின் சங்கீத திருநாள் தானே. சங்கீதம்னா பாட்டு பேரு அதுதானே. இது சங்கீத திருநாள். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. சரி, வேற சொல்லுங்க. இது கொஸ்டின் இல்லை. உங்க முன்னாடி இப்போ கிராவிட்டி படம் பார்க்குறீங்க. ஈஸியா இது என்ன ஸ்க்ரீனில் தானே போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதே தானே இது. எத்தனையோ மாசமாக அவங்க வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எப்போ சாங் லிஸ்ட் எப்போ நாங்கள் செலக்ட் பண்ணோம், அவர் உட்காந்து நைட்டு எவ்ரி டே அண்ட் நைட் அவர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. பிரபாகர் சார் ஃப்ளூட் அவங்க வந்து ஈஸியாக வாசிட முடியாது. வேற ஃப்ளூட்டிஸ்ட் வந்து வாசிக்க ஒரு பிட்டு அவர் வாசிச்சு ஹலோ செக் அவர் மற்ற சிங்கர்ஸ் பாடினா ஒரு லைனை வந்து பாட சொல்லுங்க கரெக்டாக. இப்போ எல்லாரும் உட்காந்து டிவியில் உட்காந்து ஜட்ஜ் பண்ணலாம் இந்த ஸ்ருதி தப்பு தாளம் தப்புன்னு. ஆனால் என்ன தப்புன்னு எக்ஸாக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டார் அட்ராக்ஷன்ஸ் கேட்டிருக்கோம். அவங்க டேட்ஸ் படி கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டு வரோம்.